عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الماهر بالقرآن مع السفرة الكرام البررة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்பான நம்முடைய இந்த நிறுவனம் இன்டர்நேஷனல் அளவில் உயர்வான ஒரு ஸ்கூலினுடைய நிலையிலிருந்து சமூகத்தினுடைய அன்பு பிள்ளைகளை ஒழுக்கம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து அவர்களை வாழ்த்தெடுக்கிற அந்த வழியில் இந்த ஆரம்ப கல்வி காலத்தில் அவர்கள் பயில்கிற போதே திருக்குர்ஆன் ஷரீஃபையும் இதயத்தில் பதிவாக்கி 6666 திருக்குர்ஆனின் அருள்மறைந்த வசனங்களை மனனமாக்கி ஹாஃபில்களை வார்த்தெடுத்து இன்றைக்கு ஹாஃபில்களுக்கும் இங்கே சனது கொடுக்கிற ஒரு நிறைவான இந்த நிறுவனம் அல்லாஹ் காலமெல்லாம் பாதுகாத்து நீடிக்க செய்வானாக. இதன் அன்பு நிறுவனர்
மரியாதைக்கும் பாசத்திற்கும் நிறைந்த அன்பு சகோதரர் அல் ஹாஃபிதுல் காரி சையது முஹம்மது ராஹிப் அவர்கள் எப்படி இப்படி ஒரு நிறுவனம் ஹாஃபிதுகளை வார்த்தெடுக்கிறது என்று யோசித்த போது அவர்கள் ஹாஃபிதாக காரியாக அங்கே என்ன இருக்குமோ அது வெளியாகும் என்பார்கள். அதுபோல் அல்லாஹ் இங்கே வெளிப்படுத்தினான். மஸ்ஜிதுல் நபவியின் அருகாமையில் மதீனத்துல் முனவ்வராவிலும் இதே தொடரில் அல்லாஹ் பாதம் பதிக்க நாடி இருக்கிறான். மிக விரைவில் அதுவும் நடக்க தௌஃபீக் செய்வானான். அன்பர்களே, திருக்குர்ஆனோடு ஒரு அழகிய வாழ்க்கை, உலகத்தில் எங்கும் கிடைக்காத வாய்ப்பினை அல்லாஹ் குர்ஆனோடு கொடுத்தான். நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எங்கே என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, ஒன்றை ஞாபகம் வையுங்கள், நான் எதிர்பார்ப்பதெல்லாம் எப்போதும் நடந்து விடுவதில்லை. அப்படி நடந்தால் பல நேரங்களில் நாமே காணா போய்விடுகிறோம். அல்லாஹ்வின் தர்பாரில் அவன் நினைத்தது நடக்கும். சில நேரங்களில் நாம் நினைத்ததையும் அவன் நடத்தி வைக்கிறான். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் உடையவர்களை வார்த்தெடுக்கிறார்கள். குர்ஆனோடு அழகிய தொடர்பை தருகிறார்கள். திருக்குர்ஆன் தன்னை முகவரிப்படுத்துகிற 2 வார்த்தை எல்லாரின் இதயத்திலும் நான் பதிவு செய்கிறேன். மனிதன் இந்த மண்ணில் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் 2 தேவை. மனிதன் இந்த மண்ணில் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும், பணத்தை ஆள்வது, அதிகாரத்தை ஆள்வது, வாழ்வாதாரத்தை, வாழ்வின் வளத்தை நான் ஆள வேண்டும். இந்த உடல் வாழவும் வேண்டும். வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் 2 மிக முக்கியம். அந்த 2ம் தான் குர்ஆன் என்றால் அல்லாஹ். திருக்குர்ஆனில் இன்று நான் பேசுவேன். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا. அல்லாஹ் தன் வான்மறையை குறித்து சொன்ன வார்த்தை وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا. நாயகமே, சர்க்காரியானவர்களே, நாம் நம்முடைய புறத்திலிருந்து உயிரை உங்களுக்கு வஹியாக தந்தோம். குர்ஆன் என்பதற்கு உயிர் என்று அல்லாஹ் சொன்னான். ரூஹன் மின் அம்ரினா. இந்த உடல் உயிர் இருக்கும் வரையும் தான் மரியாதை. நல்ல ஞாபகம் வையுங்கள். குர்ஆனுக்கு இங்கே ஒரு விழா காலையிலிருந்து நடைபெறுகிறது. இன்றைக்கு திருக்குர்ஆனின் வசனங்களை இதயத்தில் சுமந்தவர்களை நமது நிறுவனம் வெளியாக்கி சமூகத்தில் ஒரு தனி முகவரியை காட்டி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லும் போது உயிர் என்கிறான் குர்ஆனை. இந்த உடல் உயிர் இருக்கிற வரையிலும் தான் மதிப்பும் மரியாதையும். என் மீது உயிரை வைத்திருக்கிற என் பிள்ளை கூட மய்யித்தான பின்னால் என்னை வைத்து பார்ப்பதற்கு அது விரும்பாது. என் மீது பாசம் கொட்டும் என் மனைவி கூட இந்த உடலில் உயிர் போய்விட்டால் காலமெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இருக்க விட மாட்டார்கள். இந்த உடலுக்கு மதிப்பு, உயிர் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னால் உன் உடலின் உயிராக குர்ஆனை கொடுக்கிறேன் என்றார். நாம் குர்ஆனை என்று சொல்லும் இடத்தில் உங்களுக்கு உயிரை கொடுத்தோம் என்கிறார். வஹியாக தந்தோம். வஹியை என்று சொன்ன இடம் ரூஹ் என்றான் அல்லாஹ். தஃப்சீரை திறந்து பார்த்தேன். காவி பைலாவி உட்பட ரூஹ் என்ற வார்த்தை திருக்குர்ஆனுக்கு அல்லாஹ் சொன்னான். மனிதனே, உன் உடலின் மதிப்பு ரூஹ் இருக்கிற போதுதான் குர்ஆன் உன் உயிராக இருந்தால் நீ மண்ணில் வாழ்கிறாய், மதிப்பும் பெறுகிறாய் இருக்கிறாய். இந்த மண்ணில் வாழ்கிறாய், மதிப்பும் பெறுகிறாய். அல்லாஹ் குர்ஆன் நமது உயிராக ஆக்கி வைப்பானா? ஆமீன் சொல்லுங்களே. இந்த உடலுக்கு குர்ஆன் உயிர். குர்ஆனோடு எனக்கு ஒரு அழகிய தொடர்பு. உலகத்தில் எதற்கும் இல்லாத பாக்கியம். குர்ஆனை பார்த்தால் பாக்கியம், குர்ஆன் ஓதினால் பாக்கியம், குர்ஆன் பிறர் ஓதச் சொல்லி கேட்டாலும் பாக்கியம்.
எந்த வேதத்திற்கும் இல்லை, எந்த வார்த்தைகளுக்கும் இல்லை, எந்த நூல்களுக்கும் இல்லை இந்த பாக்கியம். பார்த்தால் பாக்கியம். ஒரு தடவை குர்ஆனை எடுத்து நீங்கள் பாருங்கள், பாக்கியம் என்கிறார்கள் பெருமக்கள். ஒரு ஆயத்தை ஓதுங்கள், நீங்கள் என்ன தவம் செய்திருப்பீர்களோ இந்த நாளில் அல்லாஹ் ஓத வைத்து ரசிக்கிறார். பிறரை ஓதச் சொல்லி கேட்பதும் பாக்கியம். குர்ஆனோடு ரசூல் ஏற்படுத்திய அந்த தொடர்பு. சஹாபிகள் குர்ஆனோடு தங்களை இழக்கிறார்கள். நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த குர்ஆனுக்கு சனது வேணும். பெருமானார் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்கன்னா அந்த ஹதீஸை இமாம் புகாரி தேடுவார்கள். எப்படி? நம்பிக்கையான மனிதராக இருக்கிறார், நாணயம் உள்ளவர், நேர்மையானவர், பொய் சொல்லாதவர், அவருக்கு இந்த தகுதிகளை வைத்தார்கள் இமாம் புகாரி. இந்த தகுதி யாரிடத்தில் இருக்குமோ அவரிடத்தில் ஹதீஸ் இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஹதீஸை இமாம் புகாரி எடுப்பார்கள். இமாம் புகாரி ஒரு ஹதீஸை தங்களது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்வார்கள் என்றால் அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் உட்பட்ட ஹதீஸாக இருக்கணும். அந்த நிபந்தனை அதான் சனது. இன்னவர் எனக்கு அறிவித்தார், அவருக்கு இன்னவர் அறிவித்தார், அவருக்கு இன்னவர் அறிவித்தார். 4 தொடரில் வரும் இமாம் புகாரியின் ஹதீஸ், அல்லது 3 தொடர், தங்க தொடர் என்பார்கள், 5 தொடர், இப்படி ஹதீஸுகள் இருக்கும். இந்த ஹதீஸை 5 தொடரிலும் இருப்பவர்கள் அத்தனை நிபந்தனைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது அங்கீகாரமாகிறது. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைக்கு சனதெல்லாம் வேண்டாம், அங்கீகாரம்லாம் வேண்டாம், அல்லாஹ்வே சொல்லுகிறான். ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதன் சனதாக குர்ஆனில் வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் என்னிடத்திலிருந்து அதை கொண்டு வருகிறார். ஜிப்ரீல் 5 தகுதி உடையவர் என்றான் அல்லாஹ். அந்த குர்ஆனை கொண்டு வர்றதால ஜிப்ரீலுடைய தகுதி அல்லாஹ் விளக்குறான். அவர்களுக்குரிய சிறப்பு அம்சங்களை இன்னஹு அல்லாஹ் குர்ஆன்ல துவக்குவான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? லகௌலு ரசூலின் கரீம், சங்கையும் அருளும் நிறைந்த ஜிப்ரீல் என்னிடத்திலிருந்து அதை கொண்டு வருகிறார். முதல் தகுதி, அவர் சங்கையாளர். இந்த குர்ஆனை இங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு செல்கிற ஜிப்ரீல் சங்கையாளர். இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம் ذي قوة. இரண்டாவது சொல்றான், ஜிப்ரீல் கொண்டு வந்தாங்க. யாரு தெரியுமா? ஜிப்ரீல் மகத்தான சக்தி உடையவர்கள் என்கிறான் அல்லாஹ். ஒரு ஊரை அல்லாஹ் அழிக்க சொன்னான். அந்த ஊரை எப்படி அழிக்கணும்னு கேட்கிறாங்க. புரட்டி போட்டுருங்கிறான். அப்படியே ஊரை கையில தூக்குறாங்க. ஒரு நாட்டை கையில தூக்கி புரட்டுனாங்க. குர்ஆன் சொல்லும். லூத் நபியின் சமூகத்தின் அந்த மக்கள் வாழ்ந்த ஊரை ஜிப்ரீல் தூக்கி புரட்டுனாங்க. வஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அதன் மேல்பாகத்தை தூக்கி அப்படி கீழே போடுறாங்க. கீழே பகுதி மேல வருது, மேல பகுதி கீழே போகுது. மொத்த மக்களும் அழிக்கப்படுறாங்க. இதுக்கு அல்லாஹ் பெரிய வேலை செய்யல, ஜிப்ரீல் அனுப்புனானா, தூக்கி இடுங்கன்னா தூக்குனாங்க, தூக்கி புரட்டி போட்டாங்க. அல்லாஹ் இங்கே சொல்வான், ذي قوة, மிகப்பெரிய சக்தியுடையவர் ஜிப்ரீல். திருக்குர்ஆனை கொண்டு வர வேண்டும் என்றால் பலமான சக்தியுடையவர் வேணும். என் ஜிப்ரீல் சக்தி உடையவர். இரண்டாவது. மூணாவது சொல்றான், இந்ததில் அரிசி மக்கீன், அல்லாஹ்வினுடைய அரிசுடைய ரப்படத்தில் அவர்கள் யார் தெரியுமா? மக்கீன், மகத்தான அந்தஸ்துக்குரியவர்கள். அல்லாஹ்வின் பார்வையில் மகத்தான அந்தஸ்து இருக்கிறது ஜிப்ரீலுக்கு. அல்லாஹ்வின் வேத வார்த்தைகளை கொண்டு வருகிற ஜிப்ரீல் அந்த அவர்களுக்குரிய அந்தஸ்துகளை மனிதன் தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லும் போது நான் யார்? அரிசு உடையவன். மக்கீன், என்னிடத்தில் அவர்களுக்கு ரொம்ப அந்தஸ்து வச்சிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மக்களால் மதிக்கப்படுகிற பல பேர் அல்லாஹ்வின் பார்வையில் மதிக்கப்பட மாட்டார்கள். மக்களால் மதிக்கப்படுகிற பல பேர் அல்லாஹ்வின் பார்வையில் மதிப்பு பெறுவதில்லை. அல்லாஹ்வின் பார்வையில் மதிப்பு பெறாதவர்கள் துன்யா மறுமை ரெண்டையும் வீணாக்குவான். அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். வானவர்களின் கோமான் ஜிப்ரீலை குறித்து அல்லாஹ் சொன்னான், அவர்கள் யார்? மக்கீன்,
அல்லாஹ்வின் மகத்தான இடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து உடையவர்கள். எல்லாரும் இதயத்துல பதிச்சுக்கிறோம். திருக்குரான் ஷரீஃபை சுமந்து சர்தாரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஜிப்ரீல் 5 தகுதி உடையவர் என்று அல்லாஹ் சொல்வான். அவர் சங்கையான தூதர் என்கிறான் முதலில். இரண்டாவது ஆற்றல் மிக்க சக்தி உடையவர் என்கிறான். மூணாவது அல்லாஹ்வின் பார்வையில் மகத்தான அந்தஸ்துடையவர்கள் என்கிறான். முத்தாயின், நாலாவது சொன்ன அல்லாஹ் முத்தாயின், லட்சோப லட்சம் மலக்குகள் வானில் இருக்கிறார்கள். அத்தனை மலக்குகளால் பின்பற்றப்படும் தலைவர் என்றான் அல்லாஹ். முத்தா, லட்சோப லட்ச மலக்குகள் ஜிப்ரீலை பின்பற்றுவார்கள். மலக்குமார்களுக்கு ஒரு சட்டம், ஜிப்ரீல் தான் பிறப்பிக்க வேண்டும். மலக்குமார்களை உலகத்தின் சேவைகளுக்கு அனுப்பும் பொறுப்பை ஜிப்ரீலே கட்டளையிட வேண்டும். அதனால்தான் மலக்குகளுக்கு தலைவர். முத்தா என்ற வார்த்தையால் அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறார். லட்சோப லட்ச மலக்குகளை வழிநடத்தும் தகுதி கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு. முத்தாயின் சம்மா மீன் கடைசியா சொன்னார், கடுகளவும் சந்தேகத்தை கொண்டு வர முடியாத நம்பிக்கையின் நட்சத்திரம் ஜிப்ரீல் என்றார் அல்லாஹ். நம்பிக்கை நட்சத்திரம். குர்ஆனை கொண்டு வரும்போது அதுல டவுட் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. கொண்டு வந்தவர் யார் என்று, அவர் நம்பிக்கையாளர் என்று அல்லாஹ்வே பறைசாற்றினார். 5 வகையான ஆற்றல் மிக்க சிபத்துக்களை கொண்டு இந்த வேதம் ரசூலிடத்தில் வந்தது. இதை கொண்டு வந்த ஜிப்ரீல் எப்படிப்பட்டவர்? சனது அல்லாஹ் சொல்லும் போது எல்லா தகுதியும் படைத்தவர். குர்ஆன் உலகத்தின் மனிதர்களின் உயிர் என்றார். நான் வாழ்வதற்கு உயிர் தேவை. அந்த குர்ஆன் இத்தனை பெரிய அருளாளன் இடத்திலிருந்து வந்திருக்கிறது. அவன் தன்னை முகவரிப்படுத்துவான். அல்லாஹ் தன்னை முகவரிப்படுத்துவான். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், உலகத்தையே ரட்சிப்பவன், உலகத்தில் வாழ்வளித்தவன், வளமளித்தவன், உலகில் வாழ்பவர்களை பராமரிப்பவன், தாயின் வயிற்றிலிருந்து வாழ்த்தெடுத்தவன், உருவாக்கியவன், மண்ணுக்கு வர வைத்தவன், மண்ணில் வந்த காலம் முதல் மன்னரை போகிற வரையிலும் வளர்ப்பவன். அந்த குர்ஆனை இறக்கணும்னு சொல்லும் போது ரப்பு என்ற வார்த்தையை போட்டு சொல்வான் அல்லாஹ். தன்சீலும் மிர் ரப்பில், தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் வார்த்தெடுப்பார். ரப்புங்கிற வார்த்தைக்கு கருவில் இருந்து வளர்த்தான். தேவையான உணவை அங்க என்ன தேவை அதை கொடுத்து வளர்த்தான். எப்படி வெளியாக்கணும் வெளியாக்கினான். மண்ணில் எப்படி இருக்கணும் உருவாக்கினான். உடை, உணவு, உறவிடம் எல்லாம் கொடுத்தான். மன்னரையில் அங்கே தேவையானதை கொடுத்தான். அப்படிப்பட்டவனால் அருளப்பட்டது திருக்குர்ஆன் என்கிறார். அப்படிப்பட்டவனால் அருளப்பட்டது திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை சொன்னான் உடலின் நாஸ், உலகில் பிறந்த மனித கோடிக்கெல்லாம் வழி பெற வேண்டுமா, வழி வேண்டுமா, நடைபோட வேண்டுமா, போகும் பாதை நேரான பாதையாக இருக்க வேண்டுமா, இந்த குர்ஆன் மாத்திரமே வழிகாட்டும் என்றார். உடல் லின்னாசுங்கிறான். இதுல முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் சமயங்களை சாராது மனித உலகத்திற்கு வழிகாட்டும் வான்முறை என்கிறான் அல்லாஹ். இரண்டாவது குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்த பேர் وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِّنْ أَمْرِنَا وَمَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَلَا الْإِيمَانُ. அல்லாஹ் சொல்வான், இது நம்முடைய புறத்தில் இருந்து அருளப்பட்ட உயிர். وَلَكِنْ جَعَلْنَاهُ نُورًا. அந்த ஆயத்துல உங்களுக்கு வேதம்னா என்னான்டே நீங்க தெரியாம இருக்கும்போது நம்ம இறக்குறோம். சொல்லிட்டு சொன்னா وَجَعَلْنَاهُ نُورًا. வாழ்க்கைக்கு தேவை 2. ஒன்று, இந்த உடல் வாழ்வதற்கு உயிர் தேவை. குர்ஆன் உன் வாழ்க்கையின் உயிர் என்கிறான் அல்லாஹ், உடலின் உயிர் என்கிறான். இரண்டாவது, நான் ஆள வேண்டும், ஆள வேண்டும். நான் எங்கெல்லாம் வாழ்வை தேடி போவேனோ, கடல் கடந்த நாட்டுக்கு செல்கிறேன், வெளிநாட்டை நோக்கி, அமெரிக்காவை நோக்கி, லண்டனை நோக்கி, ஜப்பானை நோக்கி, இந்த பக்கம் சிங்கப்பூரை, மலேசியாவை, புருனையை, உலகத்தின் எந்த பக்கம் நான் பயணித்தாலும் வாசல்கள் திறந்திருக்க வேண்டும், வழி இருட்டாகாமல் இருக்க வேண்டும். பல பேர் போவார்கள், வழி அடைக்கப்பட்டிருக்கும்.
வெளிச்சம் இருக்காது, திரும்பி விடுவார்கள். அல்லாஹ் சொன்னான், நீ வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பெறுவதற்கு உனக்கு வெளிச்சம் தேவை. குர்ஆன் உன் வாழ்க்கையின் வெளிச்சம் என்றார். வலாக்கின் ஜஅல்நாஹு நூரா, குர்ஆனை ஒரு வாழ்க்கையின் வெளிச்சமாக ஆக்கினோம். நீ வாழ்வதற்கு குர்ஆன் உயிர், நீ ஆள்வதற்கு குர்ஆனே வெளிச்சம். நீ ஆள்வதற்கு குர்ஆன் வெளிச்சம். நான் என் மக்களை ஆள வேண்டும், வெளிச்சம் தேவை. நாட்டை ஆள வேண்டும், வெளிச்சம் தேவை. வாழ்வையை ஆள வேண்டும், வெளிச்சம் தேவை. நாம் போற இடமெல்லாம் இருட்டாகும் என்றால், பாதை அடைக்கப்படும் என்றால், நான் வாழ்வாதாரத்தை தேட முடியாது. வாழ்வாதாரம் இழந்து விட்டால் வாழ்க்கை அர்த்தமற்று போகும், நிம்மதி இழந்து போகும். வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும், நிம்மதி வேணும். வெளிச்சத்தை நாமே தருகிறோம். வெளிச்சம்னா லைட்டை காட்டுறது மட்டும் இல்ல, நீ போற பாதையை திறந்து வைப்பது வெளிச்சம் என்ற பொருள். உனக்கு பாதை திறக்கும். நான் வெளிநாட்டுக்கு போனா வாய்ப்பு கிடைக்கும், போயிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடாது. சம்பாதிக்க போனா வாய்ப்பு கிடைக்கணும், கடையை திறந்த வாய்ப்பு கிடைக்கணும். தொழில் சார்ந்த நிறுவனங்களை திறந்தால் அது எனக்கு வாழ்க்கையை வளமாக்கணும். அந்த வெளிச்சம் குர்ஆன் என்றால் இங்கே நிரம்பி இருக்கிற மக்களின் இதயத்தில் சொல்வேன், கையில் வைத்துக் கொண்டோம் என் உடலின் உயிரையும் என் வாழ்வின் வெளிச்சத்தையும். சோதனை என்ன தெரியுமா? அந்த உயிரை வாழ்க்கையில் எடுக்காமல் வெறும் உடலாக வாழ்கிறோம். வெளிச்சத்தை தொலைத்து விட்டு இருட்டில் முங்கி கிடக்கிறோம். எங்கோ வழி தேடுகிறோம், யாரையோ எதிர்பார்க்கிறோம், யாரிடத்திலோ வாழ்க்கையை தேடுகிறோம். வேண்டாம், உங்கள் கையில் ஒளியும் இருக்கிறது, உங்கள் கையில் உயிரும் இருக்கிறது. ஏன் இழக்கிறீர்கள் என்று திருக்குர்ஆனில் விளக்கம் தரும் மகத்தான முஃபஸ்ஸிரீன்கள், விரிவுரையாளர்கள் நம்மை நோக்கி கேட்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மாத்திரமே வைத்து உலகத்தை ஆள்கிறார்கள். லட்ச இதயங்களை அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க வைக்கிறார்கள். சஹாபாக்கள் குர்ஆன் தான் உயிர். எப்படி வாழ்றாங்க? உப்பாத் இப்னு பிஷ்ர் அவங்க அன்சாரி, பத்ர் சஹாபி. ராத்துர் ரகா என்ற ஒரு யுத்தம் அது நடைபெற்று வெற்றி வாகை சூடி வல்லல் நபிகள் திரும்புகிறார்கள். ராத்துர் ரகா என்ற யுத்தத்தை வெற்றி வாகை சூடி திரும்புகிறார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு நேரம் பயணம் தொடர்கிறது. முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு அழகிய முன்மாதிரி, கடைசி இரவுல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாங்க. ஏன்னா பயணத்துல தூக்கம் வரக்கூடிய நேரம் பிற்பகுதி. அப்ப வாகனத்துல போறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கிறாங்க. குதிரையில ஒட்டகத்துல போறவங்க கூட கொஞ்சம் கண்ணை சந்துருவாங்க. அந்த நேரம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு பயணமாகலாம். இப்பவும் நீங்க நிறைய ஆக்சிடென்ட் விபத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அதிகாலை நேரம், ராத்திரி 3 மணி 2 மணி தான் நடக்குது. என் பெருமானின் அழகிய சுன்னத், மிட் நைட்ல ராத்திரி படுத்துருவாங்க. அப்படி ஒரு பயணத்தினுடைய நிறைவு. ராத்துர் ரகா என்ற யுத்தத்தை முடித்து திரும்பும் போது நடுநிசை இரவு படுக்கணும். வல்லல் நபிகள் படுக்க போறாங்க. சஹாபாக்களை வழியில தூங்க சொன்னாங்க. சொல்லும் போது 2 பேர் பாதுகாப்புக்கு நில்லுங்கள் என்கிறார்கள். 2 பேர் பாதுகாப்பு. உலகத்தில் எங்கு சென்றாலும் தன் தோழர்களை எப்படி உயிரினம் தன் பிள்ளைகளை குஞ்சுகளை தனக்குள் வைத்து சூடு கொடுத்து பாதுகாக்குமோ அதில் பன்மடங்கு உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களின் மேனியில் கூட முற்கள் ஒசராத அளவிற்கு பாதுகாப்பார்கள். அல்லாஹ் நபியை பின்பற்ற தௌஃபீக் செய்வானா. முற்கள் கூட கிராட்சாகி விடக்கூடாது. தோழர்களுக்கு பாதுகாப்புல நிக்கிறாங்க. உபாத் இப்னு பிஷ்ர் அவங்க கூட வந்த சஹாபியை சொன்னாங்க, நீங்க படுத்துருங்க. அவரு கேட்டார், பாதுகாக்க வேண்டாமா? நான் நிக்கிறேன், கொஞ்சம் எனக்கு தூக்கம் வந்தா உங்களை எழுப்புறேன், அது வரைக்கும் நான் நின்று கொள்வேன். நிற்கிறார். எல்லாருடைய இதயத்தில் இந்த செய்தியை பதிச்சுக்கங்க. சஹாபிகள் யார்? அவர்கள் எத்தனை பெரிய இதை துடிப்பை திருக்குர்ஆனோடு வைத்திருந்தார்கள். அவர் சொன்னார், நீ படுத்துக் கொள்ளுங்கள், நான் பாதுகாப்புக்கு நிற்பேன். மலை குன்றிலே கொண்டு ரசூல் நிறுத்துறாங்க. அந்த பக்கமா பாதை இருக்கிறது, எதிரிகள் ஓடி ஆடி நடமாடும் பாதை. இங்கே யாரும் உள்ள வந்துடக்கூடாது. இங்கே ரசூலுடைய தோழர்கள் நபியோடு படுத்திருக்கிறார்கள். ஒரு தக்பீர் கட்டிட்டார்.
ஓதிக்கொண்டு நிற்கிறார். சூரை ஃபாத்திஹாவை முடித்தார். சூரத்துல் கஹஃபை எடுக்கிறார், ஓதுகிறார். இன்பத்தில் சொத்தி போய் நிற்கிறார். கஹஃப் சூராவை கொஞ்சம் ரசித்து ஓதி பாருங்கள். சூரத்துல் கஹஃபை ஹாஃபிஸ்கள் இருந்தா தெரியும், ரசித்து ஓதி பாருங்கள். ஒரு ஆயத்தை கடப்பதற்கு 1 மணி நேரம் ஆயிடும், பொருள் தெரிந்தார். ஆழம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் கஹஃபின் கடைசி பகுதியை ஓதிக்கொண்டிருந்தால் உன்னை நோக்கி கியாமத்தை வராதுங்கிறார். அப்படின்னா உன் மௌத்து தாமதம் என்கிறாங்க, நீண்ட ஆயுள் என்கிறார்கள். அல்லாஹ் வாரம் ஒரு முறையாவது கஹஃபை ஓத தௌஃபீக் செய்வானாக. வெள்ளிக்கிழமை காபை ஓதுங்கள் என்கிறார்கள். சூரத்துல் கஹஃபை தக்பீர் கட்டி ஓதினார், இன்பத்தில் சுக்கி போனார். திடீரென்று அந்த பக்கமா நடமாடிக்கொண்ட எதிரிகள் நபியை பார்த்திருக்கிறாங்க, படுத்துட்டாங்க. உள்ள இறங்கணும்னு வந்தால் அவர் நிற்கிறார். ஒருத்தர் நிற்கிறாரு, அங்கிருந்து ஒரு அம்பை தூக்கி வீசுறாங்க. அந்த அம்பு கரெக்டா வயிற்றுல வந்து விழுது, உள்ள போயிட்டு. அவர் இன்பத்தில் இருக்கிறார், கஹஃப் சூராவின் இன்பத்தில். உடனே கையால் அப்படி லேசா உருவி கீழே போட்டார். போட்டா பிளட் அப்படியே பாஞ்சு வருது, அமுக்கிக்கிட்டார் கைய. மீண்டும் ஓதுகிறார். 2வது ரம்பு. அவர் நினைத்தார், அவர் வீழ்ந்து விட்டார், இன்னொருவர் புதிதாக எழுந்திருத்து நிற்கிறார் என்று இன்னொரு அம்பை. அந்த அம்பு நெஞ்சில பாயுது, அதையும் தூக்கி உருவிட்டார். மீண்டும் ரத்தம் இங்க வந்து வெளியாகுது. தக்பீர் இப்படி கட்டிட்டு நிக்கிறார். 3வது அம்பு வந்து விழுந்துச்சு. 3வது அம்பு விழுந்த போது மலை துத்துது, மயக்கம் வருது, பிளட் அதிகமா வெளியில போயிட்டு. உடனே ருக்குவுக்கு போறாங்க, சுஜூதுக்கு போறாங்க. சுஜூதுல முடியல, கையை அப்படியே நீட்டுறாங்க. அந்த சஹாபி படுத்திருக்கிறாங்க, அந்த சஹாபி மேல அப்படி கை வைக்கிறாங்க. கை நடுங்குகிறது, மொத்த ரத்தமும் வெளியாகி இருக்கிறது. 3 அம்பும் உள்ளே இருந்தால் ரத்தம் இருக்கும். அம்பை தூக்கி வெளியேற்றிய போது ரத்தம் மொத்தமாகவே பீரிட்டு வாய சுஜூதிலே நின்று அப்படி கையை அசைக்க அவர் விழித்தார். எழுந்திருத்து உட்கார்ந்து அத்தஹியாத்தில் சலாம் கொடுத்தார். சலாம் கொடுத்த போது அவர் பார்த்து துடிக்கிறார். என்ன காரியம் செய்தீர்கள்? எதிரிகள் நடமாடுகிறார்கள், நீங்கள் எழுப்பியிருக்கலாமே. இல்லை, நான் ஓதினேன் கஹஃபை, அந்த இன்பம் ரத்தமும் வலியும் தெரியவில்லை என்றார். ரத்தமும் தெரியாது, வலியும் தெரியாது, அந்த இன்பம். இன்னும் ஓதினேன், இன்னும் ஓதினேன், இப்போதும் சொல்கிறேன். அவர் கடைசியா பேசின வார்த்தை, ஹதீஸை திறந்து பாருங்க. இப்போதும் சொல்லுகிறேன், அதை முடிக்காமல் ருக்குவுக்கு போக மனசில்லை, முடித்திருப்பேன். ஒரு அச்சம் வந்தது, நான் முடிக்கும் முன் மௌத்தாகிவிட்டால் எதிரிகள் உள்ளே வந்தால் நீங்கள் தூங்கியிருப்பீர்கள், என் பெருமானின் உயிருக்கு கலங்கம் வந்துவிடுமோ. அந்த அன்னலார் மீது நான் கொண்ட காதலும் இஷ்கும் தொழுகையை முடிக்க வைத்தது என்றார். குர்ஆனில் இருந்து வெளியே வர மனமில்லை. நான் நின்று கொண்டு ஓதும் போது உயிர் விழுந்தால் உத்தம நபிக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்கு உங்களை எழுப்பினேன். நபி அவர்களுக்கு என் சலாமை சொல்லுங்கள், துஆ செய்ய சொல்லுங்கள், பாதுகாப்பு கவனம், பெருமானாரின் உயிரும் தோழர்களின் உயிரும் என்று சொன்னார். ரூஹு பிரிந்தது, ரூஹு பிரியும். யார் தெரியுமா? மதீனத்தின் மகத்தான சஹாபி, ஒரு பதிலில் கலந்து கொண்ட பதில் சஹாபி. அதை தாண்டி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இதய துடிப்பில் அவர்களுக்கு தனி இடம். எழுப்பி விடுகிறார் 2வது சஹாபி அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் பின் யாசிர் கண்ணீர் வடிக்கிறார். அவர் சொன்னார், ரப்பே, பேரின்பத்தில் உள்ளவர்களை பேரின்பத்தோடு உன் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள். பேரின்பம். குர்ஆன் ஓதிக்கொண்டு கஹ்ஃபிலே நின்று சுஜூதிலே ரூஹு பிரியும் என்றால் அந்த பெருமக்கள் குர்ஆனோடு வைத்த வாழ்க்கை, அதை ஓதுவதில் பெற்ற சுகம், அந்த எழுத்துக்குள் இருந்த ஹிஸ்ட் உங்கள் கவனத்தில் வைப்பேன். நான் குர்ஆனை விட்டும் தூரமானதுதான் நான் சந்திக்கும் பிரச்சனைக்கு காரணம், நாட்டில் நமக்கு ஏற்பட்ட சோதனைக்கும் காரணம். குர்ஆன் நிம்மதியை தரும் என்று சொன்னான் அல்லாஹ், உன் வறுமையை நீக்கும் என்றான் அல்லாஹ், ஒரு நோயை குணமாக்கும் என்றான் அல்லாஹ். நேரம் குறைவு, ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன் வசனம் சொல்ல நேரம் இல்லை. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ, உடலுக்கும் உள்ளத்திற்கும் சுகம் அளிப்பது குர்ஆன் நாம் இறக்கினோம் என்கிறார். யா அய்யுஹன் நாஸ் قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور. இதய நோயை குணமாக்கும் குர்ஆன் என்றான் அல்லாஹ். இதயத்தில் தான் எத்தனை நோய்கள், காழ்ப்புணர்ச்சிகள், பொறாமைகள், காமங்கள், இச்சைகள், சூழ்ச்சிகள்
எத்தனை பழிவாங்கும் குணங்கள் அனைத்தும் சொந்தமாக்கி கொண்டவர்கள் உத்தம நபியின் கரம் பற்றிய போது குர்ஆனை ரசூல் அவர்கள் வாயிலிருந்து தோழர்களின் வாய்க்கு கொடுத்த போது காமம் அழிந்தது, பழிவாங்கும் குணம் அழிந்தது, பெருமை அழிந்தது, பொறாமை அழிந்தது, ஆயிரம் ஆயிரம் சூழ்ச்சி எண்ணங்கள் காணாமல் போனது. பழிவாங்க வந்தவர்களை பரிசுகள் கொடுத்த இதயத்தை அவர்கள் பெற்றார். இதயத்தில் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு குர்ஆன் ஷிஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் சிறுநீரகம் வலிக்குதுன்னார். அன்னைக்கெல்லாம் மருத்துவம் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. இத்தனை நவீன காலம், வளர்ச்சி பெற்ற காலம். கிட்னில பிரச்சனைங்கிறார், கிட்னி வலி இருக்குது, யூரின் பாஸ் ஆகலங்கிறார். யார்? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்த தோழர். சிறுநீரகம் வலி இருக்குது, யூரின் வெளியாகல. உத்தம நபிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஃபக்ரஉ உம்முல் குர்ஆன், நீங்கள் உம்முல் குர்ஆனை ஓதுங்கள். சும்மன் ஃபுஸ்ஃபி, அதை ஓதி ஊதி வலி இருக்கிற இடத்துல தடவிடுங்கிறாங்க. உம்முல் குர்ஆன்னா அல்ஹம்து சூரா, சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 10 பேர் இருக்குது ஹதீஸ்ல. 10 பேர், ஒரு சூராவுக்கு 10 பேர். அதுல முதல் பெயர் உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உம்முல் குர்ஆனை ஓதி ஊதி தடவுங்கள், அந்த கிட்னி வலி குறையும், யூரின் பாஸ் ஆயிருந்தாங்க. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? சூரத்து ஷாஃபியா, சுகம் அளிக்கும் சூரா, நோயை குணப்படுத்தும் சூரா என்று ஒரு பேர் இருக்கிறது. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் சரிந்து போனார். 2-3 நாள் ஆச்சு, ஆளை காணல. 3 நாள் கழிச்சு அவர் மீண்டும் வந்தார். யா ரசூலல்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. நான் அல்ஹம்து சூராவை ஓதினேன், கையிலே ஊதினேன், அங்கே தடவினேன், இப்ப யூரின் ஃப்ரீயா போகுதுன்னார். சிறுநீரக வலி இல்லைன்னார். இதுல இன்னொரு விஷயம், நம்பியவர்கள் ஜெயிக்கிறார்கள். நம்ம சொல்றோம், நமக்கு நம்பிக்கை வர்றது இல்லை. எங்க இதை ஊதி தடவுனாலும் எங்க குணமாக போகுது, அது குணமாகல. குணமாகும் என்று அல்லாஹ் சொன்னான், குணமாகும் என்று அல்லாஹ்வின் ரசூல் சொல்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, திருக்குர்ஆன் என் நோயை சுகமளிக்கும் பாக்கியமுள்ள வேதம், என் இதய நோயை குணமாக்கும் என்கிறான் அல்லாஹ், வறுமையை தீர்க்கும் என்றான் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் யாசீனை ஓதி விடுங்கள், உங்கள் வீட்டிலும் உங்கள் நிறுவனத்திலும் பரக்கத் ஏற்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாசீன் சூரா கல்புல் குர்ஆன், குர்ஆனின் இதயம். யாசீனை ஓதினால் என்ன நடக்கும்னாங்க? குல்லிய ஹவாயிஜ், அது சரியான ஹதீஸ். உனக்கு என்ன தேவைப்பா? காசு வேணுமா? நிம்மதி வேணுமா? பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேணுமா? வியாபாரத்தில் பரக்கத்து வேணுமா? யாசீனை ஓதுங்கள், உங்கள் தேவை நிறைவேற்றி தரப்படும். கையிலே மருந்து இருக்கிறது, எங்கோ போகிறோம், யாரிடத்திலேயோ கேட்கிறோம். நான் இன்றைக்கும் தெளிவாக சொல்கிறேன், வியாபாரம் பரக்கத்தாக வேண்டுமா? தொழில் வளமாக வேண்டுமா? நல்ல மாப்பிள்ளை பிள்ளைக்கு அமைய வேண்டுமா? யாசீனை ஓதுங்கள், நீங்கள் கேளுங்கள். புதிய ஹவாய், ஹதீஸ் சரியான ஹதீஸ், உங்கள் தேவை நிறைவேற்றி தரப்படும். குர்ஆன் அத்தனையும் வைத்திருக்கிறது. எனவேதான் வான்மறை ஒரு மருத்துவம் என்று பெருமக்கள் எழுதுவார்கள். வாழ்க்கையின் அத்தனைக்கும் குர்ஆன் மருந்து சொல்லும். சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தம தோழர்களை முன்னிறுத்தி இந்த உலகத்தை மிகச் சிறப்பாக நடத்துகிறார்கள். நான் சரியான நேரத்தில் முடிச்சுக்கிடுவேன், அவ்வளோ டைம் தந்திருக்கிறாங்க. உங்கள் கவனம், நான் டயத்தை எல்லாம் தாண்டி ஒன்ன பார்க்கிறது, உங்க முகம் என் பக்கம் இருக்கிற வரைக்கும் பயான் நடக்கும். நீங்க அப்படி இப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டா எனக்கு தெரிஞ்சிடும் ரூட் வேற மாதிரி போகுதுண்டு. ஆனா சூழ்நிலை இருக்குது, அதற்குள் முடிப்பேன். சர்க்காரை ஆலம், இந்த வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணுங்கிறான். எல்லாரும் எழுதி வைக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும். நான் எதை துவக்கினாலும் ஜெயிக்கணும். சங்கைக்குரிய சையது முகமது ஹாபிஸ் காரி இன்றைக்கு இதில் ஜெயிக்கிறார், வெற்றி கண்டிருக்கிறார். நமக்கு முன்னால் இதனுடைய நடப்பை காட்டுகிறார். எனக்கு கூட இந்த யோசனை இருந்துச்சு, நிகழ்ச்சி எப்படி இருக்குமோ. நான் எல்லா இடத்துலையும் போற போது துவா செய்யறது, என்னை கொண்டு அங்க பிரோஜனம் இருந்து அனுப்பி வை.
இது இங்க மட்டும் இல்லை, எங்க வெளிநாட்டுக்கு நான் சரிதான், நான் போனால் பிரயோஜனம், 1000 இதயங்கள் மாறணும், உன் நினைவுக்கு வரணும். நான் சொல்ற வார்த்தை, நீ பேசுற வார்த்தை மனித இதயங்களுக்கு சிகிச்சையா அமையணும். இல்லைன்னா என்ன அனுப்பிடாத ரப்பேம்ப. இங்க வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சேன் எப்படி இங்கே நிகழ்வு இருக்குமோ என்று. இந்த நிகழ்வு இவ்வளவு முத்தாய்ப்பான நிகழ்வாக இருக்கும் என்றால் அவர்களின் இதய தூய்மைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு அல்லாஹ் இன்னும் வழங்குவாராக. ஜெயிக்கிறார். நான் துவக்கும் இடத்தில் ஜெயிக்க வேண்டும், என் பிள்ளைகளை வளர்ப்பதில் ஜெயிக்க வேண்டும், என் மனைவியை மகிழ்விப்பதில் ஜெயிக்க வேண்டும், என் வாழ்வில் ஜெயிக்க வேண்டும், வாழ்வாதாரத்தில் ஜெயிக்க வேண்டும், வணக்கத்தில் ஜெயிக்க வேண்டும். என் ரப்பை தேடும் வேட்கையில், ஆன்மீக பாட்டையில் நான் ஜெயிக்கணும். என்ன செய்ய? சர்க்காரை ஆழம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆன்மீக தலைவர் என்று மாத்திரம் முத்திரை குத்தி விடாதீர்கள். அரசியலுக்கும் ஆட்சி செய்தவர்கள், குடும்பத்தின் நல்ல தலைவர், பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தை, பிள்ளைகளுக்கு நல்ல தந்தை, மனைவிக்கு அருமையான கணவர், இன்னொரு பக்கம் சமூகத்தின் எல்லா துறை சார்ந்த வழிகாட்டி. நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்கிறார்கள். ஜெயிப்பதற்கு வர்ற போது 3 விஷயத்தை பாதுகாக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. முதல் விஷயம், எதை துவக்குவீர்களோ சுயமான சிந்தனையில் துவக்காமல் துவக்குவதற்கு முந்தி ரப்பே நான் துவக்குகிறேன், உன்னிடத்தில் ஒப்படைத்து துவக்குகிறேன், இதை வளமாக்கி செழிமையாக்கி செழிப்பாக்கி வெற்றியாக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு இஸ்திகாரா நலவை தேடிவிட்டு துவக்குங்கள். பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் இது ஹைரா இருந்தா இதை உண்டாக்கி வை, இல்லைன்னா நீ ஹைர் எங்க இருக்கும் அதை கொடுத்துரு. நான் ஒரு தொழிலை துவக்கிறேன், இது ஹைருனா இதுல நீ பலமாக்கு, ஹைர் இல்ல நல்லது இல்ல, எங்க ஹைர் இருக்கும் அங்க கொண்டு போயிடு. அதுக்கு பேர் இஸ்திகாரா. மாஹாபா மனிஸ்தகாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. என்னிடத்தில் நலவை கேட்டு ஒருவர் தன் காரியத்தை துவக்கினால் அவர் நிச்சயம் நஷ்டம் அடைய மாட்டார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. டாக்டர்கிட்ட போய் பிள்ளையை காட்டுறதுக்கு அதற்கு முன்பு அல்லாஹ்ட்ட கேளுங்கள், ரப்பே என் குழந்தை சுகமில்லை, மருத்துவரை பார்க்கணும், அதான் சுன்னத்து, மருந்து கொடுக்கணும், அதுதான் மார்க்கம். யார்கிட்ட போகணும்? எந்த மருத்துவம்? யாரை பார்ப்பது? அந்த மருத்துவரை எனக்கு காட்டு. இன்னொரு பக்கம் எந்த மருந்து பிள்ளையை சுகமாக்குமோ அந்த மருந்தை அவருடைய மூளையில் நீ பதிவு செய். கேட்டுட்டு போங்க. ஒரு சின்ன டாக்டர் MBBS கிட்ட போய் ஒரு மாத்திரை கொடுப்பீங்க, புள்ள ஆரோக்கியம் ஆயிடும். ஏன் தெரியுமா? நான் என் சுய முடிவை தாண்டி ரப்பரிடத்தில் ஒப்படைத்து விடை பெற்றேன். வாழ்க்கையை தேடும் போது, வாழ்வாதாரத்தை தேடும் போது, தொழிலை துவக்கும் போது, நிறுவனங்களை துவக்கும் போது, இன்னொரு பக்கம் பிள்ளைகளை கல்வி ஸ்தாபனங்களில் கொண்டு சேர்க்கிற போது, வாழ்க்கையின் எத்தனை துறை சார்ந்தவைகளில் அடித்தளம் போட போகிறீர்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ரப்பே இதில் நனவாக இருந்தால் நான் செய்யும் இந்த காரியத்தில் என்னை ஈடுபடுத்துவாயாக, நனவில்லை என்றால் எங்கே நனவிருக்குமோ அங்கே என்னை கொண்டு சேர்ப்பாயாக, இதை என்னை விட்டும் தூரமாக்கி அதிலிருந்து என்னை தூரமாக்கு. ஹதீஸ் புகாரில வருது. சர்க்காரை ஆலம் கேட்கிறார்கள், ஒரு 2 ரக்காத் தொழுது கங்கிறாங்க, அந்த தொழுகைக்கு பேர் இஸ்திகாரா. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா? கொண்ட கொள்கையில் ஜெயிக்க வேண்டுமா? செய்யும் அறவில் ஜெயிக்க வேண்டுமா? நிறுவனத்தில் ஜெயிக்க வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் ஜெயிக்க வேண்டுமா? அல்லாஹ்வின் நெருக்கத்தில் ஜெயிக்க வேண்டுமா? அவனிடத்தில் ஒப்படைத்து துவக்குங்கள். இன்னொரு 7 நிமிஷத்துல முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். தரப்பட்ட நேரம் முடிகிற 3 விஷயம் நான் சொல்லி முடிச்சிருவேன். 2வது, நீங்கள் துவக்கும் காரியம் எல்லாம் வெற்றியாக வேண்டும். அதில் முதல் விஷயம் இஸ்திகாராவுக்கு பின்னால் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இறங்கணும். இறங்கும் போது எந்த ஒரு அச்சமும் இருக்கக்கூடாது, சின்ன சின்ன சலசலப்புகள் வரக்கூடாது. 5 பேர் வருவாங்க, அதே பார்த்து போற அது டேஞ்சரும்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி தைரியமும் இறை நம்பிக்கையும் உன் தொழிலின் மூலதனமாக இருக்க வேண்டும். பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் நான் எதிலையுமே வின் பண்ண முடியாது. கிராத்து போட்டி மாணவ கண்மணிகளின் பேரண்ட்ஸ்களுக்கு சொல்லுகிறேன், துணிந்து அனுப்புங்கள். அவன் தப்பா ஓதட்டும் பரவாயில்லை, மேடை பேச்சு துணிந்து நிப்பாட்டுங்கள். உங்கள் பிள்ளைகளை நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் அந்த ஆற்றல் மிக்க நிகழ்வுகளை கொண்டு நிறுத்துங்கள்.
அவன் பயப்படுவான். பயத்தை தாண்டி நிற்கணும். பயம் வளர்ச்சியை குன்ற வைத்துவிடும். பயம் வெற்றியை தடுக்கும். பயம் நிம்மதியை குலைக்கும். பயம் செயலிழக்க வைக்கும். பயம் இருந்தால் எந்த ஃபீல்டிலும் நிற்க முடியாது. நான் அடியோடு எடுக்க வேண்டியது பயம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயத்தை விட்டும் என்னை நிம்மதிப்படுத்துவாயாக என்று துஆ செய்வார்கள். அவங்களுக்காக கேட்டாங்க. நமக்கு அல்லாஹும்ம ஆமின் ரவாத்தி, யா அல்லாஹ் என்னை அச்சுறுத்துகின்ற பயங்களிலிருந்து என்னை நிம்மதிப்படுத்துவாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருடைய வாழ்விலும் பயமில்லாத நிம்மதியை நசீபாக்குவாராக. வாழ்க்கையில் பயம் முற்றிலுமாக விடுங்கள். எதில் நுழைந்தாலும் பயம் வரக்கூடாது. பைக் ஓட்டுனா பயம்தான் நீங்க அப்பவே கீழே விழுந்துருவீங்க. கார் ஓட்ட பழகிறோம். ஓட்டும் போதே நம்ம ஒப்பேர் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னு ஒப்பேற மாட்டீங்க. நம்ம தேர்ச்சியாக மாட்டோம். இன்னைக்கு அல்லாஹ்ட்ட நாங்க கேட்ட அந்த நிம்மதி அல்லாஹ் உறக்கத்திலும் தந்தான், வாழ்விலும் தந்தான். பயமில்லாத வாழ்க்கை, நிம்மதி, அதுதான் அந்த வாழ்க்கை உங்கள் வெற்றியின் ரகசியம் என்கிறார்கள். எதை துவக்குவதாக இருந்தாலும் தன்னம்பிக்கையை தாண்டி இறை நம்பிக்கை. அவனிடத்தில் கேட்டு முதல் விஷயம். இரண்டாவது பயம் இல்லாம இறங்கிறார். மூணாவது இதுல நம்ம எப்போது வெற்றி பெற, அந்த வெற்றியை தக்க வைக்க பெருமக்கள் எழுதுகிற மூணாவது செய்தி, மார்க்கம் சார்ந்து அறிவு சார்ந்து தகுதியுடையவர்களிடத்தில் சில ஆலோசனைகளை கேளுங்கள். உங்கள் அறிவை கொஞ்சம் பின்னாலாக்கி அறிவார்ந்தவர்களின் அறிவுக்கு முதலிடம் கொடுங்கள். நபி பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொன்னால், உலகத்தின் கல்வியின் களஞ்சியம் நபிகள் நாயகம். உலகத்தில் முன்னோர்கள் பின்னோர்களின் மொத்த அறிவும் ஞானமும் எனக்கு தரப்பட்டது என்று உலக அரங்கில் உறக்கச் சொல்லும் தகுதி படைத்தவர்கள். ஆதம் நபி முதல் இருந்த அறிஞர்களின் அறிவெல்லாம் எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இனி உலகத்தில் எத்தனை மாபெரிய அறிஞன் உலக அரங்கில் உருவாகுவானோ அவன் அறிவு எனக்கு இருக்கு. அப்படி சொன்ன நபிய ஒஷாவிருகும் பில்லாமல், யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டாலும் உங்கள் தோழர்களிடத்தில் ஆலோசனை செய்துவிட்டு முடிவுக்கு வாருங்கள். ஆலோசனை இஸ்லாமிய பார்வையில் மஷ்வராம்பாங்க. அறிவார்ந்தவர்கள், மார்க்கம் சார்ந்தவர்கள், ஒழுக்கம் சார்ந்தவர்கள். இன்னொரு பக்கம் அனுபவம் நிறைந்தவர்களிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள். ஆலோசனை செய்தால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் வெற்றி பெறுகிறீர்கள், மனைவியை அரவணைப்பதில் வெற்றி பெறுகிறீர்கள், தொழில் சார்ந்த நிறுவனங்களில் வெற்றி பெறுகிறீர்கள், கல்வியில் வெற்றி பெறுகிறீர்கள். அல்லாஹ்வின் அன்பிலும் உலமாக்கட்ட மசோரா கேளுங்க, சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் தூங்கு, இவ்வளவு நேரம் உட்காரு, இவ்வளவு நேரம் ஓய்வு, இவ்வளவு நேரம் ஓய்வேடு. வாழ்க்கையில் நான் குர்ஆனை தூக்குவதற்கு கூட ஒரு ஆலோசனை. என் பெருமானாரையே அல்லாஹ் ஆலோசனை கேளுங்கள் என்றான். பெருமானார் ஆலோசனை கேட்ட போது அவர்கள் பெற்ற உயர்வை, வெற்றியை, அதன் உச்சத்தை இன்னொருவர் தொடவில்லை என்பதை தாண்டி இனியும் யாரும் தொட முடியாது. எந்த விஷயத்திலும் உங்களை சார்ந்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டுக்கங்க. அப்ப நம்ம அறிவு விலகினோன்னு ஒத்துக்கிறோம், இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்கிறோம். அந்த பரக்கத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விடுவான். வாழ்வு மொத்தத்திலும் நான் வெற்றி பெறுவதற்கு, உலக அரங்கில் நான் ஜொலிப்பதற்கு, திருக்குர்ஆனுடைய நடப்பிலும் நடையிலும் நின்று நான் சொல்வேன், இந்த மூன்று அம்சங்களையும் நீங்கள் பேரும் காலமெல்லாம் வெற்றியாளர்களாக அத்தனை துறையிலும் சித்தரிக்கப்படுவீர்கள் என்ற சோபனத்தோடு எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியம் நிறைந்த வான்மறையை இதயத்தில் சுமந்திருக்கிற ஹாஃபிதுகளை நோக்கி நான் சொல்வேன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரமலானினுடைய தராவீஹ் மாத்திரம் இல்லாமல் இஃப்தார முடித்துவிட்டு தக்பீர் கட்டுவார்கள். காபத்துல்லாவில் மகாம இப்ராஹிம் பக்கத்தில் நின்று கட்டுவாங்க, நிற்பார்கள். எவ்வளவு நேரம்? தஹஜ்ஜத் வரைக்கும். தஹஜ்ஜத்தில் சலாம் கொடுப்பார்கள், சொல்வார்கள், அல்லாஹ்வின் பேரருள், ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தேன். யார்? உஸ்மான் இப்னு அஃபான். எப்போது? நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். ஆயிரம் சமூக பணிகள், பொது பணிகள், இதை தாண்டி குடும்பம், எல்லாவற்றையும் சுமந்திருக்கும் அவர்கள். எனக்கு வேலை இல்லை, நான் ரொம்ப ஃப்ரீயா இல்லை, எனக்கு ரொம்ப டைட், எனக்கு ரொம்ப ஒர்க். ஹாஃபிஸ்களை நோக்கி சொல்கிறேன், குர்ஆன் ஓதாத ஒரு நாள் இருக்கக்கூடாது. நான் ஒன்றை பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன். நான் ஹாஃபிஸ், என் பெற்றோர்கள் ஹாஃபிஸ் ஆக்குனாங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு 10 ஜுஸ் ஓதுவேன். 3 நாள்ல குர்ஆன் முடிக்கிறது. 1000 வேலைகள்,
கல்லூரியிலே பிரின்சிபால் பாடம் நடத்த வேண்டும். சமூகத்தின் அரங்குகள் ஆயிரம் அரங்குகளில் நான் நிற்க வேண்டும், உரையாற்ற வேண்டும், இரவெல்லாம் பயணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு பயணத்திலும் இங்கிருந்து அங்கே போவதற்குள்ள 5 ஜுசுக்கள், விடைபெறும் போது 5 ஜுசுக்கள், 10 ஜுசுக்களை ஓத முடிந்தது என்றால் நான் உங்களை நோக்கி சொல்வேன், குர்ஆன் ஓதாமல் விட்டுவிட வேண்டாம் என்கிறேன். எங்கள் கடமை ஹாஃபிஸாக்கி விட்டோம், கியாமத் வரைக்கும் பாதுகாக்கணும். நான் சொல்வேன், நபி பெருமானார் சொன்ன வார்த்தை, பாவங்களில் எல்லாம் பெரும் பாவம் ஒன்று இருக்கிறது. அது கொலை செய்வதா, விபச்சாரமா, திருடுவதா? அதை தாண்டி ஒரு பெரும்பாவத்தை நான் சொல்லட்டுமா? திருக்குர்ஆனை மனனம் செய்து மறந்து விடுவீர்களேயானால் அது பெரும்பாவம் என்றார்கள். திருக்குர்ஆனை மனனம் செய்து மறந்து விடுவீர்கள் என்றால் அது பெரும்பாவம். அறிவுலகத்தின் கலை களஞ்சியம் இமாம் ஷாஃபிஈ ரமதானில் சொல்வார்கள், நான் சுபுகில் இருந்து மக்ரிபுக்குள்ளால் ஒரு குர்ஆனை முடிப்பேன், இஷாவுக்கு மேல் தஹஜ்ஜத்துக்குள்ளால் இன்னொரு குர்ஆனை முடிப்பேன், ரமதான் முடியும் 60 குர்ஆன் முடிந்திருக்கும் என்பார்கள். எங்கே இமாம்கள், எங்கே சஹாபாக்கள்? உங்கள் கவனத்தில் சொல்வேன், வேலை பணிகளை காரணமாக்கி குர்ஆனை விட்டும் தூரமாக்காதீர்கள். இருப்பவர்களுக்கும் சொல்கிறேன், முதியவர்களுக்கு சொல்கிறேன், குர்ஆன் ஓத பழகுங்கள். ஓத தெரியாதா? முயற்சி செய்யுங்கள். எழுத்தே வரவில்லையா? ஒருவர் அழகாக ஓதினார், தஜ்வீதோடு ஓதினார், திருத்தமாக ஓதினார், அவருக்கு ஒரு நன்மை என்றார்கள். இன்னொருவர் திக்கி திக்கி ஓதினார், ஆ அலிஃப் லா மீம் காஃப் ஹா யா, அல்லது லாலிகல் கிதாபு, லாலிகல் கிதாபுன்னு சொல்ல தெரியல, ஒத்தையாக திக்கி திக்கி ஓதினார், அவருக்கு 2 கோடி என்றார்கள் நபிகள் நாயகம். என்ன யாரும் சொல்லலாம், அழகா ஓதினவருக்கு 1 கோடி, திக்கி ஓதியவருக்கு 2 கோடியா? ஆம், அவர் அழகாக ஓதினார் 1 கோடி, இவர் ஓதினார் சிரமப்பட்டார் இல்லையா, சிரமத்திற்கு 1 கோடி என்றார்கள். இன்னும் 60 வயதாகி குர்ஆனை தொடாதவர்கள், ஓதாதவர்கள், தெரியாது என்று சொல்பவர்கள் கொஞ்சம் கவனம் தாருங்கள். எங்கள் ஹாஃபிஸ் பட்டமளிப்பு விழாவின் வழியே நான் கேட்கிறேன், இங்கிருந்து இனி உலகத்தில் பல்லாயிரம் பேர்கள் இந்த பயான கேட்க போகிறார்கள். ரமலான் நம்மை நோக்கி வருகிறது, குர்ஆனோடு தொடர்புக்கு வாருங்கள், ஓதுங்கள். தெரியவில்லையா? சிரமப்பட்டு ஓத பழகுங்கள். குர்ஆனின் எந்த பாகமும் இதயத்தில் இல்லாமல் என் உயிர் அல்லாஹ்வோடு போய் சேர்ந்தால் அது நிம்மதி பெறுமா என்று மாத்திரம் கேட்கிறேன். என்னை வான்மறை கொண்டு அல்லாஹ் வெளிச்சமாக்க கொண்டு வந்தான் இல்லையா, என் உயிராக தந்தான் இல்லையா? குர்ஆன் இல்லாத தாய்மார்களே, பெற்றோர்களே, குழுமி இருப்பவர்களே, கொஞ்சம் தெளிவாகுங்கள். குர்ஆன் என் மூச்சாகட்டும், பேச்சாகட்டும், உணர்வாகட்டும், என் பிள்ளைகளை ஹாஃபிஸாகட்டும், அவர்கள் சொர்க்கத்துல என்ன கிரீடம் அல்லாஹ் வைக்கும் இடத்துல கொண்டு நிறுத்தி விடுவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக. வாழும் வரையிலும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் உடல் சுகத்தை தருவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக, அதன் சிரமங்களில் இருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. இரக்கமுள்ள ரப்பே, ஹயாத் வரையிலும் நாங்கள் படுக்கையில் விழுந்து விடக்கூடாது யா அல்லாஹ், முடங்கி விடக்கூடாது யா அல்லாஹ், யாருக்கும் சுமையாகி விடக்கூடாது ரப்பே, எங்களை பாதுகாப்பாயாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பாயா, எழும் பேச்சும் உன் சிந்தனையாக்குவாயாக. ஓடும் ரத்தம் உன் அன்பு கலந்து ஓட வைப்பாயாக. இரவும் உன் நினைவாக்குவாயாக, பகலும் உன் சிந்தனையாக்குவாயாக. நாங்கள் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக. எங்கள் பிள்ளைகளின் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிசுக்கிலும் இரக்கமுள்ள ரப்பே பரக்கத் செய்வாயா. எங்கள் பிள்ளைகள் ஹாஃபில்களாக ஆக வேண்டும் யா அல்லாஹ், ஆலிம்களாக ஆக வேண்டும் ரப்பே, ஹாஃபிஸாகளாக ஆக வேண்டும் ரப்பே, ஆலிமாக்களாக ஆக வேண்டும் ரப்பே. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குர்ஆன் உடையவர்களாக எங்கள் பிள்ளைகளை ஆக்குவாயாக. அவர்கள் டாக்டராகட்டும், ஒரு ஆலிம் டாக்டர் ஆக்கி வைப்பாயாக. இன்ஜினியராகட்டும், ஆலிம் இன்ஜினியர் ஆக்கி வைப்பாயாக. ஐபிஎஸ் படிக்கட்டும், கலெக்டராகட்டும், ஒரு ஆலிம் கலெக்டர் ஆக்கி வைப்பாயாக. ஹாஃபிஸ் கலெக்டர் ஆக்கி வைப்பாயாக. நாட்டுக்கும் பரக்கத், வீட்டுக்கும் பரக்கத், சமூகத்திற்கும் பரக்கத் வழங்கிவிட வேண்டும் ரப்பே. கையேந்துகிறோம், கொடுத்தருள் புரிவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்பொழுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள்,
உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ளவர்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. திருமண வாழ்வில் கணவன் மனைவியை மகிழ்ச்சியாக்குவாயாக, மங்களமாக்குவாயாக. ஒருவர் மற்றவரை நேசிக்க வைப்பாயாக, ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுக்க செய்வாயாக. சலசலப்புகள் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல், கணவன் மனைவி பிரிந்து போகாமல் இந்த சபையின் வரக்கத்தால் கேட்கிறோம். எங்கெல்லாம் கணவன் மனைவி நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ, பேரருளுக்குரியவரே, இணக்கமாக்கி நிம்மதியாக்கி சுவனத்திலும் இந்த உறவை தொடர வைப்பாயாக. குழந்தை பாக்கியங்களை நாங்கள் பெற்ற மக்கள் செல்வங்களுக்கு வழங்குவாயாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தார் ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கின்றவன் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே நிரம்ப கொள்விருக்கிற உலமாக்களின் உயிரோட்டமான துஆவையும் ஆதரவைத்து, சிறப்பான இந்த நிறுவனத்தை பல்லாயிரம் மக்களின் இதய துடிப்போடு நம்பிக்கையோடு எல்லோருடைய எதிர்பார்ப்போடு நடத்துகிற என் அன்பு இளவல் ஹாஃபிதுல் காரி சையது முஹம்மத் தாமத் பரக்காத்துகும் அல்லாஹ் அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் இன்னும் இந்த சேவையின் பலத்திலும் அவனே துணை நிற்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.